அவர் வீட்டுல ஒரு லைப்ரரி இருக்கு. அப்பா, யூ வாண்ட் சி சோ மச் ஆஃப் இங்கிலீஷ் புக்ஸ் இன் எனி லைப்ரரி. அப்படி அப்படி இருக்கும். நம்ம அந்த படத்துல எல்லாம் பார்த்திருப்போம்ல, ஹீரோ ஹீரோயின் மேல நிப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு லைப்ரரி. இந்த மிஸ்கின் சார் ஒரு படத்துல செட்டு போட்டார்ல, துப்பறிவாளர், அந்த மாதிரி லைப்ரரி. அவ்வளோ புக்ஸ், அவ்வளோ விஷயங்கள். எனக்கு ஒரு வயசு வரைக்கும் எம்ஜிஆர் ஐயா ஒரு சிஎம், சிவாஜி ஐயா ஒரு நடிகருங்கிறது மட்டும்தான் மைண்ட்ல இருந்துச்சு. ஆனா ராஜேஷ் அங்கிள் சொல்லி கொடுத்த அப்புறம் தான் எம்ஜிஆர் ஐயாக்குள்ளார என்னென்ன சக்திகள் இருந்துச்சு, அதை அவர் எப்படி கையாண்டார், மோர் தேன் சீஃப் மினிஸ்டர் எவ்வளவு பண்ணாரு, அதே மாதிரி சிவாஜி ஐயா கிட்ட எத்தனை விஷயம் இருந்துச்சு, இது எல்லாம் எனக்கு மண்டல ஏத்துனது வந்து ராஜேஷ் அங்கிள் தான். ஸோ அந்த 1.5 வருஷமும் கூடவே இருந்த ஃபீல். நான் வந்து கொஞ்சம் அப்படி உட்காரும் போது சின்ன வயசுல அந்த இப்படிதான் உட்காருவேன். உட்காரும் போதே சேர்ல போய் அந்த இது இங்க போயிடும், பேஸ் கீழே போயிடும், இப்படி கீழே போயிடும். அப்ப என்ன பண்ணுவார், பின்னாடி வந்து இந்த கால் வச்சு இந்த முதுகுல இப்படி ஒரு அழுத்துவார். அகில் 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 அகில், யா வாயா வாயா, கேலட்டு பய மாதிரி உட்காந்து வாயா அப்படின்னு 2 தோலை இப்படி பிடிச்சி இழுப்பார். அகில் அகில் அகில், 5 செகண்டுக்கு எதுவும் பேசக்கூடாது, இப்படியே இருப்பார். அகில் அகில் அகில். இப்ப பாரு எப்படி இருக்க பாரு, இப்படிதாங்க இருக்கணும் ஆம்பளைன்னா. இப்ப எப்ப பார்த்தாலும் கூணு விழுந்த பையன் மாதிரி உட்காந்துக்கிட்டு இப்படி உட்காரு, நல்லா கெத்தா உட்காரு அப்படின்னு என்னோட போஸ்டரை மாத்தினது வந்து அவருதான்.